ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் அப்படின்னு நபர் கேட்டாலும் உங்களுக்கெல்லாம் வந்து குரல் நடுங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் ஆசாமி, ட்ரக் மாஃபியா கும்பலோட தலைவன். உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ட்ரக் மாஃபியா கும்பல் தலைவனை வந்து கைது பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரைட் ஹேண்ட் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. சதாவை கைது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் நம்மளை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக இந்த சிறப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரக் மாஃபியா கும்பல் வந்து உங்களுக்கு எல்லோரும் முன்னாடி வீடியோ நிறைய வீடியோவில் பேசியிருப்போம். இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஸ்டார்ட்டை சொல்லிடலாம். நம்மளோட இந்தியாவிலேருந்து இது கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளில் வந்து கலத்திருக்கிறாங்க. இதில் இந்த தேங்காய் பவுட்ரு, அரிசி பவுட்ரு, இந்த மாதிரி ராகி பவுட்ரு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து இருக்கிற பவுடர்லாம் இங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு போதைப் பொருளை வந்து கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மதிப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து போலீஸ் தரப்பு வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்சிபி தரப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த என்சிபி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேடுதலாக தேடிட்டு இருந்தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா தலைமறைமாக இருந்தார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நாள் வரைக்கும் தலைமறை வந்து அதுக்கப்புறம் வந்து பிடிப்பட்டு வந்தாங்க இல்லையா? பிடிப்பட்டு வந்து டெல்லியில் வந்து காவலில் வந்து வச்சுட்டு 7 நாள் வந்து சிறை காவல் எடுத்துகிட்டு அவங்கள வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டுருக்காங்க. இந்த விசாரிச்சுட்டு நிலையில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சேர்ந்த இந்த சதாவைன்னு சொல்கிறக்கூடிய சதான்கின்ற சந்தானம், அவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர். அண்ணன் சென்னையில் இருக்கார். இப்போ இந்த இவர் வந்து என்னோட வேலை தெரியுமா? ஜாஃபர் சாதிக்கோட ரைட் ஹேண்டில். இப்போ வந்து எப்படின்னா, ஜாஃபர் சாதிக் இப்போ உனக்கு வந்து ஒரு 4 கிலோ அன்றைக்கி அனுப்பிச்சுட்ருப்பா அப்படின்னா, இந்த 4 கிலோவும் எப்படி அனுப்பலாம், எந்த டைமில் எப்படி அனுப்பணும், எந்த பேக்கில் அனுப்பணும், எந்த கொரியர் அனுப்பணும், எந்த இடத்துல பிக்கப் பண்ணுவாங்க அப்படின்ற டீல் ஃபுல்லும் இவர் பார்த்துப்பார். இப்போ வந்து இவரோட ரைட் ஹேண்ட் ஆள். அப்போ வந்து ஜாஃபர் சாதிக் தலைவன், ஆனால் தலைவிக்கில் வேலை செய்கிற ஆள் பிடிபட்டுருக்காங்க. பிடிப்பட்டு வந்து இப்போ டெல்லியில் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இதில் வந்து நீதிமன்ற காவலத்தில் எடுத்துகிட்டு ஒரு நாள் வந்து எடுத்து விசாரணைக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக விசாரணை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து விசாரணைக்கு மேற்கொண்டிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா கும்பல் வந்து பிடிப்பட்டாங்கன்னா கிடையாது. இந்த ட்ரக் மாஃபியா கும்பல் வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அந்த கூட்டம் வந்து இப்போ தான் ஒருத்தர் வந்து ஒரு தலையை வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த தலையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து பெருசாக இருக்கும்னு நான் என்னோடய கருத்து கணிப்பு. நீங்கள் என்னன்றது கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா வந்து சென்னையில் ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாது, 2 பேரை மட்டும் பண்ண முடியாது. டெல்லியில் 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அது வந்து குடோனில் வேலை செய்கிற ஆள். அதுக்கப்புறம் எங்கேருந்து ஒருத்தர் பண்ணுறாரு, 5 பேர்னாலே இந்த இது பண்ண முடியாது. இன்னும் வந்து நிறைய மிக மிக குற்றவாளிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து இதில் வந்து மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக் போதை பொருள் வந்து இதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு பிடிப்பட்டது மட்டும் 2000 கோடி. இது வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணிக்கிறதுக்கு 3500 4000 கோடி வரைக்கும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தகவல். ஆனால் வந்து இன்னும் முழுமையாக வந்து விசாரிக்கணும். இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேர்ந்த அகில துணை அமைப்பாளர் எனக்கு சென்னையில் இந்த திமுக சார்பில் இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா திமுக பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த விஷயத்தை வந்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி திமுக சார்பில் சொல்கிறது, இதுக்கு அதிமுக சார்பில் வந்து எதிர்ப்பு சொல்கிறது, இது மாதிரி விஷயம் வந்து இந்த சென்னையில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா கும்பல் வந்து இதுன்னு பிடிபட்டிருக்காங்க. இந்த பிடிப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பேர் வந்து அடிப்படையில் அடிக்கடிக்கு சென்னையோட தமிழ்நாட்டோட மானத்தை வந்து கப்பலையை விட்டு போயிட்டார் இவர். ஜாஃபர் சாதிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேருந்து நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளை வந்து கைது பண்ணியிருக்காரு. இவர் மேலே வந்து வழக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இப்போ வந்து தீவிரமாக விசாரணை வந்து மேற்கொள்கிறாங்களா. அந்த தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளும் போது முக்கியமான நபர் புள்ளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த திரைப்படத்துறையாகட்டும் அரசியல் ரீதியாகட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பிடிபடுவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நிறைய தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா யாருமே சந்திக்க விடல. இவரோட வக்கீலை மட்டும் ஒரு முறை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க மாட்டேங்குது. வக்கீல் மட்டும் சந்திச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இன்னும் 15 நாளுக்கு காவல் எடுத்திருக்காங்க இல்லையா. இதில் வந்து இன்னும் வந்து விசாரணை வந்து மேற்கொள்வாங்க. என்னென்ன நடந்துச்சு, எப்படி பண்ணுறாங்க, எந்த இதை வந்து முழுமையாக ஒழிக்கணும். ஒழிச்சாதான் அந்த பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து தீர்வு காணும். ஏன்னா வந்து போதை அடிமையாட்டு ஸ்கூல் கொலையிலேருந்து காலேஜ் முதியவர் வரைக்கும் இதில் வந்து நிறைய பேர் போதைப் பொருள் அடிமையாட்டிருக்காங்க. நிறைய பேர் காலேஜெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த போதைப் பொருள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு இந்த போதைப் பொருள் வந்து நல்ல சரளமாக சொல்லுவாங்கள்ல, தாராளமாக சுற்றிட்டு இருக்குது. இந்த இது கண்டிப்பாக ஒழிக்கணும். இந்த போதைப் பொருள் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பீடை ஏற்பட்டுரும். அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். இந்த போதைப் பொருளில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். போதைப் பொருள் வந்து அதை பற்றி என்ன அவேர்னஸ் கொடுத்தாலையும் நான் பண்ணுறதை பண்ணுதாண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் வந்து நம்ம என்ன தான்
நம்மளோட முயற்சி வந்து எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, மக்கள் வந்து இதனால் ஒருத்தர் வந்து திருந்தினா பிரச்சனையே கிடையாது. அதுக்காக தான் நம்ம மெனக்கெட்டு எல்லாம் பேசுகிறோம். மெனக்கெட்டு நீங்களும் பார்க்குறீங்க. இந்த ஆர்வத்தோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கொஞ்சம் திருந்துட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ட்டோன்னு சொல்லிக்கலாம். இது பற்றி என்ன நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாஃபர் சாதிக் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணால் இது முடிஞ்சிருமா அப்படின்றதும் உங்களுக்கு கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3 கேள்வி கேட்டிருக்கேன். 3 கேள்வியில் வந்து நிறைய யார் வந்து பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். டாடா பாய்.